ஏய் ஊர் வரைக்கும் வந்திருக்கேன், சென்னையிலே கிடைக்காத பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இங்கே வேணும். சரி வாங்க சீரகம் பார்க்கலாம். சீரளமா பூசா இருக்க வண்டியில் இருப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சீரளம் டிஷ் வந்து எவ்வளோ ரேருன்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் 150 பேக்கெட் சேல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னையில் எங்கே தேடினாலுமே அது கிடைக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து 3 தலைமுறையாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா பரவாயில்லைங்க. என்ன ஒன்று இந்த மாதிரி நல்ல நல்ல கடையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. திருவள்ளூரில் இருக்கிற சுந்தரம் ஸ்வீட்ஸ்ன்ற ஒரு கடைக்கு தான் நீங்கள் வந்திருப்போம். நீங்கள் காலங்காத்தால இங்கே ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா ஒரு கூட்டமே இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து பொட்டலமாக வந்து இந்த சீரளம் டிஷ்ஷை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து 4வது ட்ரே. புரியுதா? 9 மணிக்குள்ள ஏன் வர சொல்றது? டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். இது பேசிக்கலா வந்து இட்லியை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. இட்லி உப்புமா வேற, சீரளம் வேற, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ வந்து ஒரு கிரேவியை ஊற்றி கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவோட சாப்பிடும் போது பக்காவாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஸோ சீரளம் சாப்பிடணும் தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா வரும். மந்தாரையில தான் பேக் பண்ணி தராங்க. நாங்களே ஒரு 4-5 போல வாங்கியிருப்போம். நான் டேஸ்ட் சொன்ன மாதிரியே பயங்கரமாக இருந்துச்சுங்க.